ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? பி கூல். எப்படி கூலா இருக்க சொல்றீங்க? நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி ஓனரை வச்சு வீட்டை காலி பண்ண வைக்க சொன்னீங்க. ஆனா மீனாட்சி இப்பதான் அந்த ஜீவா கூட அதிகமா சுத்துறா. அவன் கூட சேர்ந்து வீடு தேடிக்கிட்டு இருக்கா. தேடட்டும். என்ன இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? இப்ப அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிட்டா? ஆகட்டும். அப்புறம் எப்படி அவங்களை பிரிக்க முடியும்? இந்த டைம்ல அவங்கள பிரிக்க கூடாது. எதை எந்த நேரத்துல செய்யணும்னு ஒரு விதி இருக்கு. பழக விட்டு பிரிக்கிறது தான் நல்லது. எப்படி நல்லது? இப்ப உடனே அவங்கள பிரிச்சா அந்த பொண்ணு மனசு ஜீவாவையே தேடும். எது நம்ம மனசை விட்டு தூரமா போகுதோ அததான் நம்ம மனசு அதிகமா தேட ஆரம்பிக்கும். அது அவங்களுக்குள்ள நடந்துடவே கூடாது. எதை எப்படி செய்யணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மீனாட்சியை உங்ககிட்ட நெருங்க வைக்க அவ வீட்டை காலி பண்ண வச்சோம். இப்ப ஜீவாவை அவகிட்ட இருந்து விலகி போக வைக்க இன்னும் பெரிய விஷயமா நாம ஒண்ணு பண்ணணும். அது வரைக்கும் அவங்க பழகட்டுமே. அப்போ அவளுக்கு அவனை பிடிச்சு போயிட்டா? இப்போதைக்கு அவ மைண்ட்ல அவ அம்மா மட்டும்தான். அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜீவாவால அவ மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. இருந்தாலும் அவனை மீனாட்சி கிட்ட நெருங்க விடுறது எனக்கு பயமா இருக்கு. அந்த பயம் உனக்கு இனி தேவையில்லை. அவனை எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியான ஒரு நேரத்துல மாட்டுவான். அப்ப மொத்தமா மீனாட்சி கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடலாம். சரி, ஆனா மீனாட்சியை வீட்டை காலி பண்ண வச்சா அவ என்ன தேடி வருவான்னு சொன்னீங்க. ஆனா அவ வெளியில வீடு பார்த்துட்டு இருக்காளே. என்கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லல. நானா அவகிட்ட போய் வீடு பார்த்து தரேன்னு சொன்னாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ரைட்ஸை எடுத்துக்க விரும்பலன்னு சொல்றா. அவ அப்படி சொன்னதுல எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை. நீ சொன்னதை வச்சே அவ கேரக்டர் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ஸ்டெப் அவ பக்கத்துல எடுத்து வச்சா அவ 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிடுறா. அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுனே தெரியல. இந்த விஷயத்துல நீ அவகிட்ட பேசுறது எதுவுமே யூஸ் இல்லை.